ஒரு கட்டம் இருந்ததை கண்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால 72 ஊர்ல 115 ஷாதுலியா ஜாவியாக்கள் இருக்குது. 72 ஊர்கள்ல 115 ஜாவியாக்கள் ஸ்ரீலங்கால இருக்குது. இப்ப மாத்தப்படுது. இப்ப சில ஜும்மா பள்ளி ஆக்கிக்குது, அட்ரஸும் இல்லா பேத்திக்குது. இப்ப புதுசா பேத்து ஒரு இடத்துல இது பழைய ஜாவியா வந்து ஒரு ஹலராவீங்களே அப்படி வச்சோம். திக்கல்ல பகுதியில வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால எங்க இத்திஹாது அஹ்லுஸ் சுன்னாவோடு இணைந்து ஒரு குரூப் வேர்வெளிந்து வந்தாங்க. அப்ப ஹலரா வைக்கிற நேரத்துல சுப்ஹானல்லாஹ் பக்கத்துல வீட்டுல ஒரு பெண்மணி அவட கண்ணால கண்ணீர் கொட்டி சின்ன காலத்துல ஒவ்வொரு காலும் கேட்ட யாக்கூத்தியா வலிஃபாவுடைய சத்தம் கேட்குது, அந்த ஹலராவுடைய ஓசை கேட்குது. ஏன்? அவங்களோட இளமை காலங்களை வெளிச்சமாக்கினவைகள், பிரகாசமாக்கினவைகள், அந்த பழைய ஞாபகங்கள் வருது. இப்ப தாண்ட பிள்ளைகள் அதவில்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், பெற்றோர்களை மதிக்க தெரியாது, உலமாக்களை மதிக்க தெரியாது, சாதாத்மார்களை மதிக்க தெரியாது. அந்த வேதனையில நொந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களோட உம்மமார ஞாபகம் வருது, அவங்களோட வாப்பமார ஞாபகம் வருது, அவங்கள வழி நடத்தின பெரும் சேகுமார்களை ஞாபகம் வருது. ஏன்? அவங்க எவ்வளவு ஒழுக்கத்தை காட்டி தந்தாங்க, எவ்வளவு ஒழுக்கமாக அந்த காலத்துல வழி நடத்தினாங்க, இதெல்லாம் ஞாபகம் வருது. அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில இந்த இலங்கை நாட்டில இன்றைக்கும் 115 ஜாவியாக்கள் எங்களுக்கு சொந்தமான இடங்கள். யாரு பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, யாரு பிடிச்சிருந்தாலும் எங்கட வரலாற்று எங்கட அதுகிட்டதான். ஆனா இப்படி ஒன்று இருக்குது. நான் அன்னைக்கு இந்த எங்கட அதாவது வாலிபர்களுக்கு ஏற்பாடு செஞ்ச ப்ரோக்ராம் சின்ன மாதிரி ஒரு ஞாபகம். ஒரு ஊருக்கு போனேன், மொன்ராகல் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப முஸ்லிம் அல்லாத பிற மதத்தினர்கள்ல இந்த நாட்டுல பெரும்பான்மையானவர்கள் வாழக்கூடிய அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தெரியுமா? முஸ்லிம்களுக்குன்னா இவ்வளவு பள்ளி தக்கியா, இப்ப உதாரணமா சொல்றேன்டா, ஒரு ஜும்மா பள்ளிக்கும் சின்ன சின்ன பள்ளி தக்கியாக்கள் இப்ப கூடிக்கொண்டிருக்கும். எங்கட மாத்திரை பொறுத்தவரையில பெரிய ஜும்மா பள்ளி, பக்கத்துல ஹோலான கமாக்கான் என்று ஒரு மக்கான், ஷாதுலியா ஜாவியா 3 தட்டு பில்டிங். இப்ப அதே பக்கத்துல ஹாஜியார் அப்பா யஹியல் யமனி நாயகத்துடைய மக்காம், அங்க ஒரு தக்கியா. அங்கல ரிஃபாயா அதாவது அருசியத்துல் காதிரியாவுடைய ஒரு தக்கியா. இது ஒரு சின்ன பகுதிக்குள்ளுக்கு 4-5 எங்களுக்கு சொந்தமான இடங்கள். இப்ப அந்த ஊருக்கு போன நேரத்துல சகவாழ்வை பத்தி பேசும் பொழுது அவர் சொன்னார், அவங்க மத தலைவர் ஒருத்தர், ஏண்ட ஏரியாக்குள்ளுக்கு 50,000 மனிதர்கள் இருக்கிறார். 50,000 மனிதர்கள், 45,000 எங்கட மதத்தினர்கள், 5,000 முஸ்லீம்கள். 5,000 முஸ்லீம்களுக்கு 15 பள்ளிவாசல்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது என்று அவர்கிட்ட தகவலிக்கு சொல்றாங்க. 5,000 முஸ்லீம்களுக்கு 15 பள்ளிவாசல்கள் இருக்கு. அப்படின்னு 5,000க்கு 15 என்றா 45,000க்கு அவங்களுக்கு எத்தனை இருக்கும்? சும்மா கவுண்ட் பண்ணுங்க. எங்கட சேகுமார்கள் என்ன செஞ்சுன்னு தெரியாது. சேகுமார்கள் இங்க வந்து ஸ்ரீலங்கா அதே பழச மறந்துட்டோமே. இப்ப வந்து இயக்கங்கள் வந்ததோட இவங்கதான் இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க மாதிரி பழைய மக்களுக்கு நன்றி கெட்டவர்களாக பேசுறோம். அருமையானவர்களே, இப்ப 5,000 பேருக்கு 15 பள்ளி வாசல்கள் என்றால் 45,000 பேருக்கு 29 வணக்கஸ்தலம் நினைக்கலாம். அருமையானவர்களே, எங்களுக்கு இப்ப ஒரு பள்ளியை கட்டேலும் ஒரு இடத்துல இதுகளை குறைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, குறைச்சு கொள்ளலாம். கூட்டத்தை நிப்பற்றாங்க, உள்ளத்தை குறைக்க இயலாது. அதுக்கு பவுண்டேஷன் போட்டது முனாஃபிக்குகள் அல்ல, அதுக்கு பவுண்டேஷன் போட்ட சல்லி ஹராமான சல்லிகள் அல்ல, அது எங்கட ஷேகுமார்களுடைய அந்த கரங்களால் அது அஸ்திவாரம் போடப்பட்டவைகள். ஷேகுமாருடைய பையத்துக்கு கீழால அந்த வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய அந்த வழிகாட்டல்கள் உசுப்பவும் முடியாது. ஆனால் ஒரு விஷயம், எங்கட மக்கியா மதரசா வருது, பாரி மதரசா வருது, பஹஜி மதரசா வருது ஸ்ரீலங்கால. சுப்ஹானல்லாஹ், அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பெரும் மாற்றம் உண்டாகுது. எல்லா இடத்திலும் உலமாக்களுடைய பயான்கள், குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு வெளிச்சம் வருது. இப்படி வார கட்டத்துல உம்மமா இருக்கு, சரி ஆசை வருது. எப்படி தெரியுமா? இப்ப இன்னைக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு உலமாக்களை பார்த்து கொண்டிருக்கலாம். உலமாக்களுக்கு பொது அறிவு இல்லையா? சரியா? உலமாக்களுக்கு பொது அறிவு இல்லையா? இந்த மதரசால கொண்டு போது தார தெரியுமாவா? தார
இதெல்லாம் உலமாக்களை கொச்சப்படுத்தி சும்மா அந்த கீழே பணிய போடுறதுக்கு பேசுற பேச்சுகள் அம்பட்டுக்களவான யகூதிகளுடைய நடத்தில எல்லாம். ஏன் ஒரு இடத்துல மதரசா பத்தி பேச போனதுல இது வந்தது எனக்கு மிச்சம் பேசலாது. நான் சுருக்கத்தை சொல்றேன். வீட்டுல விஷம் பண்ணி செல்வாத்தை கேட்காத அடக்கம் இல்லாத இவனை திருத்தவே இயல வேண்டிய இவனை தானா பேத்து மதரசால போடு. நீ அவங்க மதரசால பேத்து மௌலவியாகி வந்ததுக்கு பிறகு நீ இவங்களால சமூகத்துக்கு என்ன செய்யலும் கேட்கிற. அதனால அவங்க சொல்றேன்னு தெரியுமா, இல்ல இவங்களுடைய இயக்கங்கள் தான் சரிந்து பேச வராங்களே. இத பாருங்க, இதுக்குள்ளுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நன்றி கெட்ட வார்த்தை தெரியுமா. அல்லா தாங்க மாட்டான், அல்லா பொறுக்க மாட்டான். இத அல்லா பொறுக்க மாட்டான். ஏன் தெரியுமா, எங்களுக்கு தெரியும் நாங்க மிச்சம் பழைய மனிதர்களும் அல்ல, ஆக சின்ன பட்டிக்கையும் இல்ல, நடுநிலைமை இருக்கிறோம். ஆனா ஒன்று விளங்குறீங்க, எங்கட முன்னோர்கள், எங்கட உம்மா, எங்கட மாமாவை மதரசாக்கு போட்டு, உம்மோட தம்பி ஜெயலாப்தி மௌலவி கலிபத்து ஷாதினி அவங்கள மதரசாக்கு போட்டு, ஆனா எங்கட உம்மா போட்டு எங்கட மாமா விஷம் பண்ணதுக்கு இல்லைங்க ஆஃபர் சொல்லுவாங்க. இல்ல, என் மையத்தை தொழுவிக்கோணம் என் மௌலவிக்குள்ள இருந்து இவ்வளவு பேர் இருந்தாங்க. இன்றைக்கு சில உலமாக்களுக்கு தகமை ஜஞ்சானி பாடத்துல வெட்டு கொத்து வரும். அந்த ஜஞ்சானி தலைக்கடிக்கேலு மாணவருக்கு நத்திங், சயின்ஸ் நத்திங். ஏன் ஜஞ்சானி அப்படித்தான், ஜஞ்சானி படிக்க ஏழுமண்டா, ஜஞ்சானி விலங்கெடுக்க ஏழுமண்டா, ஜஞ்சானி பாடத்தை படிச்சு கொடுக்க ஏழுமண்டா, ஸ்கூல்ல ஓலெவல் வரக்காட்டு நீக்கிய அது சயின்ஸா இருக்கட்டும், மெட்ஸா இருக்கட்டும், சாதாரணமான சின்ன விஷயம் அது இல்ல. அதுக்கு கொடுக்கிற மூளை விட பவர் ஆயிக்கணும். இதுக்கு முந்தி பொதுமக்கள் சொல்லுவாங்க, இந்த ஜஞ்சானியில் தான் நிறைய பேர் பாக்கி வரும்னு சொல்லுவாங்க மதரசால. அப்படி சொல்றதானே, அப்படி சொல்லுவாங்க. ஜஞ்சானிய மனப்பாடமாக்கி ஜஞ்சானிய படிச்சு கொடுக்க அளவுக்கு பெரும் உலமாக்கள் இன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போய்த்திருந்தா பெரிய டாக்டர்ஸ்மார்கள், பெரிய லோயர்கள், பெரிய இன்ஜினியர்மார்கள், அப்படி புகையிலுமான எவ்வளவு பேர் உம்மா அப்படி மனுப்பாம, இல்ல மகன் எனக்கு துனியா இல்லை போனும், எனக்கு ஆகிரா ஓணும், என் மையத்தை ஒரு மௌலவி மகன் தொழுவிக்கோணும் என்று மதரசாக்கு போட்டவங்களுக்கு நன்றி கெட்ட மாதிரி பேசுவானும், உலமாக்களை சீரழிச்சுடுவானல், உங்களுடைய இயக்கங்களை வளர்க்கறதுக்கு வேற கருத்துக்களை பண்ணுவாங்க. அதனால் அருமையானவர்களே, இந்த இலங்கை நாட்டில இந்த அறிவின் முத்துக்களை உருவாக்குவதற்காக வேண்டி ஆரம்பித்தவர்களே நமது சாதுரியா தரிக்கித்தனர்கள் என்றால், அதுக்கு பின்னால்தான் மதரசாக்கள் வந்து வந்து இன்னைக்கு பல மதரசாக்கள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த நாட்டில பெரும் பெரும் தீனுல் இஸ்லாத்துடைய முத்துக்களை உருவாக்கினவைகள் தான் எங்கட சாதுலியா தரீக்காவும் என்பதனை, இதில் பெரும் ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கிறது என்பதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, அருமையான பெருமக்களை, நீங்க நினைச்சு பாருங்க, மாற்று மத நம்பிக்கையில மூழ்கி கொண்டிருந்து போற நேரத்துல உலமாக்களும் குறைவு. அப்ப எங்கட அல்லாஹ் யாருன்னு தெரியாம எங்கட முன்னோர்கள் தடமாறுற நேரத்துல அவங்களுக்கு அல்லாஹ் இதுதான், அல்லாஹ் இப்படித்தான் நம்பிக்கை வைக்கணும் என்று அறிவை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேரும் பாடுபட்டு இருக்கிறார். ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வசியாக்கள், அவர்கள் சொன்ன புத்திமதிகள், நான் இதுக்கு முன்னால் ஒரு மனாகிபு பயான்ல நான் இதை பத்தி சொன்னேன். ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முரிதுகளுக்கு சொன்ன விஷயங்களில் ஒன்று என்ன, 4 விஷயங்கள் யார்கிட்ட இல்லையோ நீ அவனை ஃப்ரெண்டாக எடுக்காதே வாழ்க்கையில். 4 விஷயங்கள் யார்கிட்ட இல்லையோ அவனோட ஃப்ரெண்டாக வாழ்க்கையில் எடுக்காது. அதுல ஒன்று என்ன, கொஞ்சம் வசதி இருந்தாலும் அதிலும் சதக்கா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் அநியாயம் செஞ்சு அதுக்கு பழிக்கு பழி எடுக்க கூடாது. அதுக்கு அதெல்லாம் மனுஷனை வச்சுக்கொள் வைராக்கியம் வைக்கல, அதை மன்னிச்சு போட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பி. இதெல்லாம் கல்வில சுமக்க கூடாது. ஷாதுல் நாயகத்துடைய முரீதுகள். அடுத்த 2 என்ன, பலாய் முசீபத்துகள்ல பொறுமைய பழகிக்கொள்ளணும். பலாய் முசீபத்துகள்ல பொறுமைய பழகிக்கொள்ளணும். அல்லாவுடைய கலா கதிரை பொருந்திக் கொள்ளணும். கலா கதிரை பொருந்திக் கொள்ற அருமையானவர்களை 2 வழி இருக்குது. ஒன்று, ஒரு சோதனை வந்துட்டு அதுல பொருந்திக் கொள்றது. 2வது, எங்களுக்கு தேவைகள் இருக்குது, அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாட்ட. அந்த தேவைகள் அல்லாஹ் தருவான் தராமல் இருப்பான். அதுல நாங்கள் கலாக்கதிரை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹுடைய நாட்டை மீது அதை நாங்க பாடம் எடுக்கணும். இங்க சூஃபியாக்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன தெரியுமா? சூஃபியாக்கள் இறைநேசர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய விஷயத்துல நாங்க அல்லாஹ்வ பயப்படுவதை காட்டித்தரல மிச்சம். இந்த கூட அல்லாஹ்க்கும் பயம், போலீஸுக்கும் பயம், பயத்தை தான் கூட காட்டி கொடுக்கிறாங்க. ஆனா ஒன்று,
சூஃபியாக்களுடைய வழிமுறைகள் அல்லாஹ்வை காதலிக்கும் வழியைத்தான் காட்டி கொடுத்தார். அல்லாஹ்வை காதலிக்கும் வழி, அல்லாஹ்வுடைய இரக்கம் அன்புல மூழ்கிற வழிமுறைகள் தான் இந்த வழிமுறைகள். ஏன் நாங்க ஹதரால படிக்கிறோமே, குல்லூஹும் யஅபுதுக மின் கௌஃபி நாரின் வா யரவுனன் நஜத ஹல்லன் ஜஸீலா. யாரு படிச்சது? ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா 40 வருஷம் வாயால குர்ஆன் வசனம் மட்டும் வெளிப்படுத்தியவர்கள். 40 வருஷமா தலைய கீழே போட்டு தலைய தூக்காதவர்கள். ஏன்? அல்லாஹ்ட முன்னுக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை தந்திக்குது, நான் அவனுக்கு நன்றி செலுத்தினது போதாது, எனக்கு தலை உயர்த்த முடியாது. அந்த ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா படிச்ச வைத்துதான் நாங்க ஹதரால படிக்கிறோம். அதைத்தான் எங்களை ஷேகுமார்கள் கொண்டு வந்தாங்க. இதை படிங்க, இதை விளங்குங்க, அல்லாஹ் எப்படி நேசிக்கணும் என்று படிங்க. ஏன்? குல்லுஹும் யஅபுதுக மின் ஹௌஃபி நாரின். யா அல்லாஹ், நரகத்தை வச்சிக்கிறாயே, நரக நெருப்பை பத்தி பயமிக்குது, அந்த நரகத்துக்கு பயந்த ஒரு கூட்டம் ஒன்ன வணங்கி கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும், நரகத்துக்கு போக கூடாது. இன்னொரு கூட்டம் அவ்பி ஐயஸ்குனுல் ஜினான ஃபயல்லாஹு, சொர்க்கத்துக்கு போகணும், அது இன்பங்கள் கிடைக்கணும், இப்படி எல்லாம் அதுக்கு ஒரு ஆசை. யா அல்லாஹ், எனக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்லை. யா அல்லாஹ், இதுதான் சூஃபியாக்கள் வழிமார்கள். உண்ட சந்தோஷம் நான் நரக நெருப்பில சாம்பலாகிறது என்றால், நான் உண்ட சந்தோஷத்துக்காக நான் நரக நெருப்பிலே சாம்பலாகி விடுவேன். நீ இவ்வளவு நியமத்துகளை தந்து உனக்கு வணங்கி இபாதத்தை செய்யணுமான நான் உன் நியமத்துகளை கொண்டு வாழுகின்றேன். உனக்கு இந்த செஞ்ச 2 சுஜூத கொண்டு நீ சொர்க்கத்தை தரணும் எனக்கு கேட்க இயலாதையா அல்லாஹ், நரகத்துல போடாது என்று கேட்க இயலாதையா அல்லாஹ். இந்த நியமத்துக்களை நீ தரல என்றால் உன்னை வணங்கவே முடியாது. ஆனால் சொர்க்கம் தேவையா அல்லாஹ். என்னது தெரியுமா? உன்னை பார்க்கிற பாக்கியம் உன்னோட திருலிக்கா சொர்க்கத்துல தான் நிற்குது ரப்பே. அதனால எனக்கு சொர்க்கம் தேவை. அருமையானவர்களே, அதனால இந்த சொர்க்கத்துடைய அல்லாஹ்வை காண்டு ரசிப்பது, அல்லாஹ்வை பார்க்கிறது நாளைக்கு சொர்க்கத்துல. இதே போன்று இந்த வழிமார்கள் சூஃபியாக்குடைய வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய காதல் எங்களை மூழ்க வைக்கிறது. அதனால அருமையான ஸ்ரீதேவிகளே, எங்கட ஷேசுமார்கள், தரிகாக்குடைய மஷாயிசுமார்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைகள் மட்டும் இல்லை என்றால், இன்றைக்கு ஒரு இயக்கத்தினர்களுடைய தலைவர்களும் இந்த நாட்டை பொறுப்பெடுக்க வந்திக்க மாட்டாங்க. நல்லா விலகி எடுத்துக்கொள்ளும். இந்த நாட்டை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாரும் வந்திக்க மாட்டாங்க. அன்றைய காலத்துல எங்கட பெரும் சேகுமார்களுடைய ஹிதுமத்துகள் மட்டும் இல்லை என்றார். அதனால நல்லா விலகி எடுத்துக் கொள்ளணும். நாங்க இந்த உலகத்துல மௌத்து வர காட்டி இவ்வளவு பள்ளி வாயல்களை உருவாக்கி எங்கட முஸ்லிம்கள் சிறந்தவர்களாக முன்னோர்களை வாழ வைப்பதற்காக கஷ்டப்பட்டு பெரும் சேவை செஞ்ச அந்த மகான்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துகின்றவர்கள் தான் நாங்கள். அந்த அடிப்படையில இந்த புனிதமான மஜ்லிஸ்ல நான் வேண்டிக் கொள்வது, ஷாதுலியா தரிகாவுடைய திக்ருடைய மஜ்லிஸ்களை எங்களோட ஊர்ல இருந்தாங்க, பழைய முக்கத்தங்கள் இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க அந்த காலங்கள் சரி ரொம்ப ஆசை. ஏன்? வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பிறகு மாறுக்கு பிறகு பள்ளியில தொழுகை நடக்கும், ஜாவியாவுக்கு வருவாங்க, பெரியோரு கூட்டம் இருப்பாங்க. எதுக்கு? இப்ப ஜும்மாக்கு பிறகு பெரியோரு கூட்டம் ஹதராக்கு வராங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு சுபகுக்கு பின்னால் எல்லாம் வலீஃபா யாக்கூத்தியாக்களுக்கு எல்லாம் மக்கள் எல்லா வேலைகளையும் வைத்து விட்டு எல்லாத்தையும் துனியாவை தூக்கி வீசிட்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று அந்த வந்து உட்கார்ந்து ஜிக்ருகளோட ஸலவாத்துக்களோட கலீஃபாக்களுடைய அந்த வழிகாட்டலுக்கு கீழால அந்த ஒழுக்கத்தோட மரியாதையோட நடந்து கொண்ட அந்த சிறப்பான மஜ்லிஸுகள் இவ்வளவு காலம் நடந்தது. பழைய மனுஷத்தை கேட்டு பாரு. ஆனால் உண்டு, இதுதான் ஊருக்கு பரக்கத்து, இதுதான் எங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். ஆனா நீங்க யாரும் வரலாற்றுல பதிவு செய்யப்படக்கூடாது. எப்படி? இவ்வளவு காலம் 200 வருஷங்களுக்கு மேலாக நடந்து வந்த மஜ்லிஸுகளை எல்லாம் நிப்பட்டி அழிச்சு போட்ட சமுதாயம் நீங்களாக பதிவு செய்யப்படக்கூடாது.
எந்த காலத்துல இல்லா போன 1907 2010 2020 இந்த காலத்துலதான் இந்த வலிஃபா யாக்கூத்தியா மகரிபுக்கு பின்னால சுபஹுக்கு பின்னால பள்ளி வாயில்கள்ல நிப்பட்டப்பட்டது. யாரும் வரல. அந்த காலத்துல வாழ்ந்த நாங்களா வெட்கப்படுங்க அருமையானவர்களே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்தினர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்காக அவர்கள் எங்களுக்காக கொண்டு வந்த இந்த நல்ல விஷயங்களை அளித்தவர்கள் நாங்கள் என்று பதிவு செய்யப்பட்டுட்டோமா? இதுக்கு எதிர்மாற்றமாக அநியாயக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், இஸ்லாத்தின் துரோகிகளுக்கு அடிமையாகி இந்த நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டல்களை எல்லாம் நாங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டோமா? நாங்களும் மரணிப்பது நன்றி கெட்டவர்களாக என்பதனை நீங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த வேலை இருந்தாலும் திடீரென்று மறுபுற வலிஃபாக்கு வர டைம் இல்லை, பிஸி. அப்படியா? ஒரு ஹார்ட் அட்டாக் பிடிச்சு விழுந்தா உட பிஸி எங்க போகும்? தாங்க இல்லாத மண்டக்குத்து வந்தா எங்க போகும்? அவன் கையில தான் எல்லாம் நிக்குது. நீங்க போற பயணத்துல லொஸ்ட் வந்தா, கோடிக்கணக்கு நஷ்டம் வந்தா எங்க போகும்? ஆனா முன்னோர்கள் தெரிஞ்சிருந்த நம்பிக்கை இதுகளை ஓதிட்டு போனா அல்லாஹ் அதுல கைரத்தான் வைப்பான். வலிஃபா யாக்கூத்தியா ஓதி போட்டு நாள் ஆரம்பிச்சா அதுல அல்லாஹ் நலவத்தான் வச்சிருப்பான். மாறுபுக்கு பின்னால நான் ஓதினா அடுத்த நாள் சுபகுல வலிஃபா வரக்காட்டி ஒரு பயமும் இல்ல மனுஷியில. அவ்வளவுக்கு தைரியம். ஏன் இதெல்லாம் நான் கண்ணுகிற முஷாக்கிர் மௌலவி ஹதரத் அவங்க வலிஃபா யாக்கூத்தியா விஷயங்களை அழகான முறையில பேசினாங்க. நேற்று அல்லது முந்தின தினம் சிறப்பான முறையில பேசினாங்க. மாஷா அல்லாஹ். அதனால் அருமையானவர்களே, இதெல்லாம் கேட்டு போட்டிக்கிறது இல்ல. எத்தனை ஜாவியாக்கள் இருக்குது. அந்த ஜாவியாக்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நன்றி உள்ள மனிதர்களுடைய நேம் லிஸ்ட் எடுத்து பணிவான வேண்டுகோளை கேளுங்க. பள்ளி சங்கத்தால கேளுங்க, கலீஃபாக்கள் கேளுங்க. எந்த இருந்தாலும் உங்களோட பிள்ளைய மரபுக்கு பின்னால நீங்க ஒரு 10 பேர் வாங்க, வந்துதான் ஹயாத்தாக்குங்க. மங்கி போன இந்த மஜ்லிஸ்களை எல்லாம் மீண்டும் ஒளிமயமாக்கின சிறந்தவர்களாக நாங்கள் வாழுவோம் அருமையானவர்களே. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்கட விஷயங்களை பொறுப்பெடுப்பான். அல்லாஹ் எங்கட விஷயங்களை ஹைராக்கி தருவான். அதனால அல்லாஹு தஆலா நாயர் எங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த சிறப்பான மஜ்லிஸ்களை நாங்கள் மஜ்லிஸ்கள் மூலமாக கேட்ட விஷயங்களை மூத்து வரையிலும் எடுத்து எங்களை சிறந்த முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்காக வேண்டி பெரும் சேவை செஞ்ச அந்த மகான்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக சத்திய தீன் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா அல்லாஹ் அடிக்கடி கனவிலும் நினைவிலும் வாழ்க்கை முழுவதும் பார்த்து கொண்டிருந்த அந்த சாதுவி நாயகம் ரலியல்லாஹுடைய அந்த மேலான தரிகாவுக்காக யா அல்லாஹ் நீ எங்களை தெரிவு செய்தாய் ரப்பே ரஹ்மானே. அப்படிப்பட்ட அந்த சாதுவி நாயகத்துடைய தரிகாவிலே வாழக்கூடிய முரீதுகள் எப்படி அல்லாஹ்வை நெருங்கி வாழ வேண்டும் என்று அன்னவர்கள் எதிர்பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்து வாழ வேண்டும் என்பதனை காட்டி தந்தார்களோ அந்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அத்தனை கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்தருள்வாயாக. தாங்க முடியாத கவலைகள், சோதனைகள், பல முசீபத்துக்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. வாழ்க்கையில் எந்த நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தாலும் யா அல்லாஹ் உன்னுடைய கலாகதரை பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல ஈமானையும் பக்தியையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கல்விலை ஈமானை வெளிச்சமாக்கி தந்தருள்வாயாக. மௌத்து வரையில் நல்ல ஈமானோடு வாழ்ந்துவிட்டு ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இது கால வரையிலும் ரப்பே ரஹ்மானே எங்கள் குலமாக்கள் இல்லாத காலங்களில் யா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து அவர்களை சிறந்தவர்களாக மார்க்க பக்தி உள்ளவர்களாக வாழ வைத்த நமது மஷாயிஹ்மார்கள், ஷேகுமார்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வாழச் செய்தருள்வாயாக. மார்க்கத்தை முழுமையாக விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய சந்ததிகளில் யா அல்லாஹ் மார்க்க அறிவை பெற்ற யா அல்லாஹ் உலமாக்கள் யா அல்லாஹ் ஹாஃபில்மார்கள் உருவாகக்கூடிய சந்ததிகளாக நீ கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். பிஃضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு கட்டம் இருந்தத கண்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கால 72 ஊர்ல 115 ஷாதுலியா ஜாவியாக்கள் இருக்குது. 72 ஊர்கள்ல 115 ஜாவியாக்கள் ஸ்ரீலங்கால இருக்குது. இப்ப மாத்தப்படுது. இப்ப சில ஜும்மா பள்ளி ஆக்கிக்குது.
அட்ரஸும் இல்லா பேத்திக்குது. இப்ப புதுசா பேத்து ஒரு இடத்துல இது பழைய சாவியா வந்து ஒரு ஹலராவீங்களே அப்படி வச்சோம். திக்கல்ல பகுதியில வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால எங்க இத்திஹாது அஹ்லு சுன்னாவோடு இணைந்து ஒரு குரூப் வேர்வெளிந்து வந்தாங்க. அப்ப ஹலரா வைக்கிற நேரத்துல சுப்ஹானல்லாஹ் பக்கத்துல வீட்டுல ஒரு பெண்மணி அவட கண்ணால கண்ணீர் கொட்டி சின்ன காலத்துல ஒவ்வொரு காலும் கேட்ட யாக்கூத்தியா வலிஃபாவுடைய சத்தம் கேட்குது, அந்த ஹலராவுடைய ஓசை கேட்குது. ஏன்? அவங்களோட இளமை காலங்களை வெளிச்சமாக்கினவைகள், பிரகாசமாக்கினவைகள், அந்த பழைய ஞாபகங்கள் வருது. இப்ப தாண்ட பிள்ளைகள் அதபில்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் பெற்றோர்களை மதிக்க தெரியாது, உலமாக்களை மதிக்க தெரியாது, சாதாத்மார்களை மதிக்க தெரியாது. அந்த வேதனையில நொந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களோட உம்மமார ஞாபகம் வருது, அவங்களோட வாப்பமார ஞாபகம் வருது, அவங்கள வழி நடத்தின பெரும் சேகுமார்களை ஞாபகம் வருது. ஏன்? அவங்க எவ்வளவு ஒழுக்கத்தை காட்டி தந்தாங்க, எவ்வளவு ஒழுக்கமாக அந்த காலத்துல வழி நடத்தினாங்க, இதெல்லாம் ஞாபகம் வருது. அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில இந்த இலங்கை நாட்டில இன்றைக்கும் 115 ஜாவியாக்கள் எங்களுக்கு சொந்தமான இடங்கள். யாரு பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, யாரு பிடிச்சிருந்தாலும் எங்கட வரலாற்று எங்கட அது எங்கடதான். ஆனா இப்படி ஒன்று இருக்குது. நான் அன்னைக்கு இந்த எங்கட அதாவது வாலிபர்களுக்கு ஏற்பாடு செஞ்ச ப்ரோக்ராம் சின்ன மாதிரி ஒரு ஞாபகம். ஒரு ஊருக்கு போனேன், மொன்ராகல் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப முஸ்லிம் அல்லாத பிற மதத்தினர்கள்ல இந்த நாட்டுல பெரும்பான்மையானவர்கள் வாழக்கூடிய அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தெரியுமா? முஸ்லிம்களுக்குன்னா இவ்வளவு பள்ளி தக்கியா, இப்ப உதாரணமா சொல்றேன்டா, ஒரு ஜும்மா பள்ளிக்கும் சின்ன சின்ன பள்ளி தக்கியாக்கள் இப்ப கூடிக்கொண்டிருக்கும். எங்கட மாத்திரை பொறுத்தவரையில பெரிய ஜும்மா பள்ளி, பக்கத்துல ஹோலான கமாக்கான் என்று ஒரு மக்கான், ஷாதுலியா ஜாவியா 3 தட்டு பில்டிங். இப்ப அதே பக்கத்துல ஹாஜியார் அப்பா யஹ்யா யமனி நாயகத்துடைய மக்காம், அங்க ஒரு தக்கியா, அங்கல ரிஃபாயா தரி அதாவது அருசியத்துல் காதிரியாவுடைய ஒரு தக்கியா. இது ஒரு சின்ன பகுதிக்குள்ளுக்கு 4-5 எங்களுக்கு சொந்தமான இடங்கள். இப்ப அந்த ஊருக்கு போன நேரத்துல சகவாழ்வை பத்தி பேசும் பொழுது அவர் சொன்னார், அவங்க மத தலைவர் ஒருத்தர், ஏண்ட ஏரியாக்குள்ளுக்கு 50,000 மனிதர்கள் இருக்கிறார். 50,000 மனிதர்கள், 45,000 எங்கட மதத்தினர்கள், 5,000 முஸ்லிம்கள். 5,000 முஸ்லிம்களுக்கு 15 பள்ளிவாசல்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது என்று அவர்கிட்ட தகவலிக்கு சொல்றாங்க. 5,000 முஸ்லிம்களுக்கு 15 பள்ளிவாசல்கள் இருக்கு. அப்படின்னு 5,000க்கு 15 என்றா 45,000க்கு அவங்களுக்கு எத்தனை கோடி? சும்மா கவுண்ட் பண்ணுங்க. எங்கட சேகுமார்கள் என்ன செஞ்சுன்னு தெரியாது. சேகுமார்கள் இங்க வந்து ஸ்ரீலங்கா அதே பழச மறந்துட்டோமே. இப்ப வந்து இயக்கங்கள் வந்ததோட இவங்கதான் இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க மாதிரி பழைய மக்களுக்கு நன்றி கெட்டவர்களாக பேசுறோம். அருமையானவர்களே, இப்ப 5,000 பேருக்கு 15 பள்ளி வாசல்கள் என்றால் 45,000 பேருக்கு 29 வணக்கஸ்தலம் நினைக்கலாம். அருமையானவர்களே, எங்களுக்கு இப்ப ஒரு பள்ளியை கட்டேலும் ஒரு இடத்துல இதுகளை குறைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, குறைச்சு கொள்ளலாம். கூட்டத்தை நிப்பற்றாங்க, உள்ளத்தை குறைக்க இயலாது. அதுக்கு பவுண்டேஷன் போட்டது முனாஃபிக்குகள் அல்ல, அதுக்கு பவுண்டேஷன் போட்ட சல்லி ஹராமான சல்லிகள் அல்ல, அது எங்கட ஷேகுமார்களுடைய அந்த கரங்களால் அது அஸ்திவாரம் போடப்பட்டவைகள். ஷேகுமாருடைய பையத்துக்கு கீழால அந்த வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய அந்த வழிகாட்டல்கள் உசுப்பவும் முடியாது. ஆனால் ஒரு விஷயம், எங்கட மக்கியா மதரசா வருது, பாரி மதரசா வருது, பஹஜி மதரசா வருது ஸ்ரீலங்கால. சுபஹானல்லாஹ், அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பெரும் மாற்றம் உண்டாகுது. எல்லா இடத்திலும் உலமாக்களுடைய பயான்கள், குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு வெளிச்சம் வருது. இப்படி வார கட்டத்துல உம்மமா இருக்கு, சரி ஆசை வருது. எப்படி தெரியுமா? இப்ப இன்னைக்கு மன்னிச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு உலமாக்களை பார்த்து கொண்டிருக்கலாம். உலமாக்களுக்கு பொது அறிவு இல்லையா? சரியா? உலமாக்களுக்கு பொது அறிவு இல்லையா? இந்த மதரசால கொண்டு வைத்து போது தார தெரியுமாவா? தார இதெல்லாம் உலமாக்களை கொச்சப்படுத்தி சுமந்த கீழே பணிய போடுறதுக்கு பேசுற பேச்சுகள் அம்பதுகளவான யகூதிகளுடைய நடத்திதல்ல. ஏன் ஒரு இடத்துல மதரசா பத்தி பேச போனதுல இது வந்தது எனக்கு மிச்சம் பேசலாது. நான் சுருக்கத்தை சொல்றேன். வீட்டுல விஷம் பண்ணி செல்வாத்தை கேட்காத, அடக்கம் இல்லாத,
இவனை திருத்தவே இயல வேண்டிய இவனை தானா பேத்து மதரசால போடு. நீ அவங்க மதரசால பேத்து மௌலவியாகி வந்ததுக்கு பிறகு நீ இவங்களால சமூகத்துக்கு என்ன செய்யலும் கேட்கிற. அதனால அவங்க சொல்றேன்னு தெரியுமா, இல்ல இவங்களுடைய இயக்கங்கள் தான் சரிந்து பேச வராங்களே. இத பாருங்க, இதுக்குள்ளுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நன்றி கெட்ட வார்த்தை அப்படிங்கு தெரியுமா. அல்ல தாங்க மாட்டான், அல்ல பொறுக்க மாட்டான், இத அல்ல பொறுக்க மாட்டான். ஏன் தெரியுமா, எங்களுக்கு தெரியும் நாங்க மிச்சம் பழைய மனிதர்களும் அல்ல, ஆக சின்ன பட்டிக்கையும் இல்ல, நடுநிலைமை இருக்கிறோம். ஆன ஒன்ற விளங்குறீங்க, எங்கட முன்னோர்கள், எங்கட உம்மும்மா, எங்கட மாமுவ மதரசாக்கு போட்டு, உம்மோட தம்பி ஜெயலாப்தி மௌலவி கலிபுத்து ஷாது அவங்கள மதரசாக்கு போட்டு, ஆனா எங்கட உம்மும்மா போட்டீங்கன்னா மாமா விஷம் பண்ணதுக்கு இல்லைங்க ஞாபகம் சொல்லுவாங்க. இல்ல, என் மையத்தை தொழுவிக்கோணம் என் மௌலவிக்குள்ள இருந்து இவ்வளவு பேர் எப்படி இருந்தாங்க. இன்றைக்கு சில உலமாக்களுக்கு தகம ஜஞ்சானி பாடத்துல வெட்டு கொத்து வரும். அந்த ஜஞ்சானி தலைக்கடிக்கேலுமானவருக்கு மேத்ஸ் நத்திங், சயின்ஸ் நத்திங். ஏன் ஜஞ்சானி அப்படித்தான், ஜஞ்சானி படிக்க எருமண்டா, ஜஞ்சானி விலங்கடிக்க ஏழுமண்டா, ஜஞ்சானி பாடத்தை படிச்சு கொடுக்க ஏழுமண்டா, ஸ்கூல்ல ஓ லெவல் வரக்காட்டு நீக்கிய அது சயின்ஸா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், சாதாரணமான சின்ன விஷயம் அது இல்ல. அதுக்கு கொடுக்கிற மூளை விட பவர் ஆயிக்கணும். இதுக்கு முந்தி பொதுமக்கள் சொல்லுவாங்க, இந்த ஜஞ்சானில் தான் நிறைய பேர் பாக்கி வரும்னு சொல்லுவாங்க மதரசால. அப்படி சொல்றதானே, அப்படி சொல்லுவாங்க. ஜஞ்சானிய மனப்பாடமாக்கி ஜஞ்சானிய படிச்சு கொடுக்க அளவுக்கு பெரும் உலமாக்கள் இன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போய்த்திருந்தா பெரிய டாக்டர்ஸ்மார்கள், பெரிய லோயர்கள், பெரிய இன்ஜினியர்மார்கள், அப்படி புகையலுமான எவ்வளவு பேர் உம்மா அப்படி அனுப்பாம, இல்ல மகன் எனக்கு துனியா இல்லை போனும், எனக்கு ஆகிரா ஓணும், என்ற மையத்தை ஒரு மௌலவி மகன் தொழுவிக்கோணும் என்று மதரசாக்கு போட்டவங்களுக்கு நன்றி கெட்ட மாதிரி பேசுவானும், உலமாக்களை சீரழிச்சுடுவானல், உங்களுடைய இயக்கங்களை வளர்க்கறது வேற கருத்துக்களை கொணவாங்க. அதனால் அருமையானவர்களே, இந்த இலங்கை நாட்டில இந்த அறிவின் முத்துக்களை உருவாக்குவதற்காக வேண்டி ஆரம்பித்தவர்களே நமது சாதுரியா தரிக்கித்தனர்கள் என்றால், அதுக்கு பின்னால்தான் மதரசாக்கள் வந்து வந்து இன்னைக்கு பல மதரசாக்கள் எல்லாம் இந்த நாட்டில பெரும் பெரும் தீனுல் இஸ்லாத்துடைய முத்துக்களை உருவாக்கினவைகள் தான் எங்கட சாதுலியா தரீக்காவும் என்பதனை, இதில் பெரும் ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கிறது என்பதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, அருமையான பெருமக்களை, நீங்க நினைச்சு பாருங்க, மாற்று மத நம்பிக்கையில மூழ்கி கொண்டிருந்து போற நேரத்துல உலமாக்களும் குறைவு. அப்ப எங்கட அல்லாஹ் யாருன்னு தெரியாம எங்கட முன்னோர்கள் தடமாறுற நேரத்துல அவங்களுக்கு அல்லாஹ் இதுதான், அல்லாஹ் இப்படித்தான் நம்பிக்கை வைக்கணும் என்று அறிவை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேரும் பாடுபட்டு இருக்கிறார். ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வசியாக்கள், அவர்கள் சொன்ன புத்திமதிகள், நான் இதுக்கு முன்னால் ஒரு மனாகிபு பயான் நான் இதை பற்றி சொன்னேன். ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முரிதுகளுக்கு சொன்ன விஷயங்களில் ஒன்று என்ன, 4 விஷயங்கள் யார்கிட்ட இல்லையோ நீ அவனை ஃப்ரெண்டாக எடுக்காதே வாழ்க்கையில். 4 விஷயங்கள் யார்கிட்ட இல்லையோ அவனோட ஃப்ரெண்டாக வாழ்க்கையில் எடுக்காது. அதுல ஒன்று என்ன, கொஞ்சம் வசதி இருந்தாலும் அதிலும் சதக்கா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் அநியாயம் செஞ்சு அதுக்கு பழிக்கு பழி எடுக்க கூடாது. அதுக்கு அதெல்லாம் மனுஷனை வச்சுக்கொண்டு வைராக்கியம் வைக்கிறல்ல, அதை மன்னிச்சு போட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பி. இதெல்லாம் கல்வில சுமக்க கூடாது. ஷாதுல் நாயகத்துடைய முரீதுகள். அடுத்த 2 என்ன, பலாய் முசீபத்துகள்ல பொறுமைய பழகிக்கொள்ளணும். பலாய் முசீபத்துகள்ல பொறுமைய பழகிக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்தி கொள்ளணும். கலா கதிரை பொருந்தி கொள்ற அருமையானவர்களை 2 வழிக்குது. ஒன்று, ஒரு சோதனை வந்துட்டு அதுல புரிந்து கொள்றது. 2வது, எங்களுக்கு தேவைகள் இருக்குது, அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ்ட்ட. அந்த தேவைகள் அல்லாஹ் தருவான், தராமல் இருப்பான். அதுல நாங்கள் கலாக்கத்துல புரிந்து கொள்ளணும். அல்லாஹுடைய நாட்டை மீது அதை நாங்க பாடம் எடுக்கணும். இங்க சூஃபியாக்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன தெரியுமா? சூஃபியாக்கள் இறைநேசர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய விஷயத்துல நாங்க அல்லாஹ்வ பயப்படுவதை காட்டித்தரல மிச்சம். இந்த கூட அல்லாஹ்க்கும் பயம், போலீஸுக்கும் பயம், பயத்தை தான் கூட காட்டி கொடுக்கிறாங்க. ஆனா உண்டு, சூஃபியாக்களுடைய வழிமுறைகள் அல்லாஹ்வ காதலிக்கும் வழியைத்தான் காட்டி கொடுத்தார். அல்லாஹ்வ காதலிக்கும் வழி, அல்லாஹ்வுடைய இரக்கம் அன்புல மூழ்கிற வழிமுறைகள் தான் இந்த வழிமுறைகள். ஏன் நாங்க ஹதரால படிக்கிறோமே,
كلهم يعبدك من خوف نار ويرون النجاة حلا جزيلا. யாரு படிச்சது? ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா 40 வருஷம் வாயால குர்ஆன் வசனம் மட்டும் வெளிப்படுத்தியவர்கள். 40 வருஷமா தலைய கீழே போட்டு தலைய தூக்காதவர்கள். ஏன்? அல்லாஹ்ட முன்னுக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்து தந்திக்குது, நான் அவனுக்கு நன்றி செலுத்தினது போதாது, எனக்கு தலை உயர்த்த முடியாது. அந்த ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா படிச்ச வைத்ததான் நாங்க ஹதரால படிக்கிறோம். அதைத்தான் எங்களை ஷேகுமார்கள் கொண்டு வந்தாங்க. இதை படிங்க, இதை விளங்குங்க, அல்லாஹ் எப்படி நேசிக்கணும் என்று படியுங்க. ஏன்? குல்லுஹும் யஅபுதுக மின் ஹௌஃபி நாரின். யா அல்லாஹ், நரகத்தை வெச்சிக்கிறாயே, நரக நெருப்பை பத்தி பயம் இருக்குது. அந்த நரகத்துக்கு பயந்த ஒரு கூட்டம் ஒன்ன வணங்கி கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும், நரகத்துக்கு போக கூடாது. இன்னொரு கூட்டம் அவ்பி ஐயஸ்குனுல் ஜினான ஃபயஹலவு, சொர்க்கத்துக்கு போகணும், அது இன்பங்கள் கிடைக்கணும், இப்படி எல்லாம் அதுக்கு ஒரு ஆசை. யா அல்லாஹ், எனக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்லை. யா அல்லாஹ், இதுதான் சூஃபியாக்கள் வழிமார்கள். ஓண்ட சந்தோஷம் நான் நரக நெருப்பில சாம்பலாகிறது என்றால், நான் ஓண்ட சந்தோஷத்துக்காக நான் நரக நெருப்பிலே சாம்பலாகி விடுவேன். நீ இவ்வளவு நியமத்துகளை தந்து உனக்கு வணங்கி இபாதத்தை செய்யணுமான நான் உன நியமத்துகளை கொண்டு வாழுகின்றேன். உனக்கு இந்த செஞ்ச 2 சுஜூத கொண்டு நீ சொர்க்கத்தை தரணும் எனக்கு கேட்க இயலாதையா அல்லாஹ், நரகத்துல போடாது என்று கேட்க இயலாதையா அல்லாஹ். இந்த நியமத்துக்களை நீ தரல என்றால் உன்னை வணங்கவே முடியாது. ஆனால் சொர்க்கம் தேவையா அல்லாஹ்? என்னது தெரியுமா? உன்னை பார்க்கிற பாக்கியம் உன திருலிக்கா சொர்க்கத்துல தான் நிற்குது ரப்பே. அதனால எனக்கு சொர்க்கம் தேவை. அருமையானவர்களே, அதனால இந்த சொர்க்கத்துடைய அல்லாஹ்வை காண்டு ரசிப்பது, அல்லாஹ்வை பார்க்கிறது நாளைக்கு சொர்க்கத்துல. இதே போன்று இந்த வழிமார்கள் சூஃபியாக்குடைய வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய காதல் எங்களை மூழ்க வைக்கிறது. அதனால அருமையான ஸ்ரீதேவிகளே, எங்கட ஷேகுமார்கள், தரிகாக்குடைய மஷாயிகுமார்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைகள் மட்டும் இல்லை என்றால், இன்றைக்கு ஒரு இயக்கத்தினர்களுடைய தலைவர்களும் இந்த நாட்டை பொறுப்பெடுக்க வர்ணிக்க மாட்டாங்க. நல்லா எடுத்துக்கொள்ளும். இந்த நாட்டை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாரும் வந்திக்க மாட்டாங்க. அன்றைய காலத்துல எங்கட பெரும் சேகுமார்களுடைய ஹிதுமத்துகள் மட்டும் இல்லை என்றார். அதனால நல்லா விலங்கெடுத்துக் கொள்ளணும். நாங்க இந்த உலகத்துல மௌத்து வர காட்டி இவ்வளவு பள்ளி வாயில்களை உருவாக்கி எங்கட முஸ்லிம்கள் சிறந்தவர்களாக முன்னோர்களை வாழ வைப்பதற்காக கஷ்டப்பட்டு பெரும் சேவை செஞ்ச அந்த மகான்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துகின்றவர்கள் தான் நாங்கள். அந்த அடிப்படையில இந்த புனிதமான மஜ்லிஸ்ல நான் வேண்டிக் கொள்வது, ஷாதுலியா தரீகாவுடைய திக்ருடைய மஜ்லிஸ்களை எங்களோட ஊர்ல இருந்தாங்க, பழைய முகத்தங்கள் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த காலங்கள் சரி ரொம்ப ஆசை. ஏன்? வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பிறகு மாறுக்கு பிறகு பள்ளியில தொழுகை நடக்கும், ஜாவியாவுக்கு வருவாங்க, பெரிய ஒரு கூட்டம் இருப்பாங்க. எதுக்கு? இப்ப ஜும்மாக்கு பிறகு பெரிய ஒரு கூட்டம் ஹதராக்கு வராங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு சுபகுக்கு பின்னால் எல்லாம் வலீஃபா யாக்கூத்தியாக்களுக்கு எல்லாம் மக்கள் எல்லா வேலைகளையும் வைத்து விட்டு எல்லாத்தையும் துனியாவை தூக்கி வீசிட்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று அந்த வந்து உட்கார்ந்து ஜிக்ருகளோட ஸலவாத்துக்களோட கலீஃபாக்களுடைய அந்த வழிகாட்டலுக்கு கீழால அந்த ஒழுக்கத்தோட மரியாதையோட நடந்து கொண்ட அந்த சிறப்பான மஜ்லிஸுகள் இவ்வளவு காலம் நடந்தது. பழைய மனுஷத்தை கேட்டுப்பாரு. ஆனால் உண்டு, இதுதான் ஊருக்கு பரக்கத்து, இதுதான் எங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். ஆனா நீங்க யாரும் வரலாற்றுல பதிவு செய்யப்படக்கூடாது. எப்படி? இவ்வளவு காலம் 200 வருஷங்களுக்கு மேலாக நடந்து வந்த மஜ்லிஸுகளை எல்லாம் நிப்பட்டி அழிச்சு போட்ட சமுதாயம் நீங்களாக பதிவு செய்யப்படக்கூடாது. எந்த காலத்துல இல்லா போன 1907 2010 2020 இந்த காலத்துலதான் இந்த வலீஃபா யாக்கூத்தியா மகரிபுக்கு பின்னால சுபஹுக்கு பின்னால பள்ளி வாயில்கள் நிப்பட்டப்பட்டது. யாரும் வரல. அந்த காலத்துல வாழ்ந்த நாங்களா வெட்கப்படுவார்களே.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்தினர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்காக அவர்கள் எங்களுக்காக கொண்டு வந்த இந்த நல்ல விஷயங்களை அளித்தவர்கள் நாங்கள் என்று பதிவு செய்யப்பட்டுட்டோமா? இதுக்கு எதிர்மாற்றமாக அநியாயக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், இஸ்லாத்தின் துரோகிகளுக்கு அடிமையாகி இந்த நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டல்களை எல்லாம் நாங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டோமா? நாங்களும் மரணிப்பது நன்றி கெட்டவர்களாக என்பதனை நீங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த வேலை இருந்தாலும் திடீரென்று மறுபுற வலிஃபாக்கு வர டைம் இல்ல, பிஸி. அப்படியா? ஒரு ஹார்ட் அட்டாக் பிடிச்சி விழுந்தா உட பிஸி எங்க போகும்? தாங்க இல்லாத மடக்குத்து வந்தா எங்க போகும்? அவன் கையில தான் எல்லாம் நீக்குது. நீங்க போற பயணத்துல லொஸ்ட் வந்தா, கோடிக்கணக்கு நஷ்டம் வந்தா எங்க போகும்? ஆனா முன்னோர்கள் தெரிஞ்சிருந்த நம்பிக்கை, இதுகளை ஓதிட்டு போனா அல்லாஹ் அதுல கைரத்தான் வைப்பான். வலிஃபா யாக்கூத்தி ஓதி போட்டு இந்த நாள் ஆரம்பிச்சா அதுல அல்லாஹ் நலவத்தான் வச்சிருப்பான். மாறுவுக்கு பின்னால நான் ஓதினா அடுத்த நாள் சுபகுல வலிஃபா வர காட்டி ஒரு பயமும் இல்ல மனுஷியில, அவ்வளவுக்கு தைரியம். ஏன் இதெல்லாம் நான் கண்ணுகிற முஷாக்கிர் மௌலவி ஹஜ்ரத் அவங்க வலிஃபா யாக்கூத்திய விஷயங்களை அழகான முறையில பேசினாங்க. நேற்று அல்லது முந்தின தினம் சிறப்பான முறையில பேசினாங்க, மாஷா அல்லாஹ். அதனால் அருமையானவர்களே, இதெல்லாம் கேட்டு போட்டிக்கிறது இல்ல. எத்தனை ஜாவியாக்கள் இருக்குது, அந்த ஜாவியாக்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நன்றி உள்ள மனிதர்களுடைய நேம் லிஸ்ட் எடுத்து பணிவான வேண்டுகோளை கேளுங்க, பள்ளி சங்கத்தால கேளுங்க, அலிஃபாக்கள் கேளுங்க. எந்த இருந்தாலும் உங்களோட பிள்ளைய மாறுபுக்கு பின்னால நீங்க ஒரு 10 பேர் வாங்க, வந்துதான் ஹயாத்தாக்குங்க. மங்கி போன இந்த மஜ்லிஸ்களை எல்லாம் மீண்டும் ஒளிமயமாக்கின சிறந்தவர்களாக நாங்கள் வாழுவோம் அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களோட விஷயங்களை பொறுப்பெடுப்பான், அல்லாஹ் எங்களோட விஷயங்களை ஹைராக்கி தருவான். அதனால அல்லாஹ் தஆலா நாயர் எங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த சிறப்பான மஜ்லிஸ்களை நாங்கள் மஜ்லிஸ்கள் மூலமாக கேட்ட விஷயங்களை மூத்து வரையிலும் எடுத்து எங்களை சிறந்த முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்காக வேண்டி பெரும் சேவை செஞ்ச அந்த மகான்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக சத்திய தீன் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா அல்லாஹ் அடிக்கடி கனவிலும் நினைவிலும் வாழ்க்கை முழுவதும் பார்த்து கொண்டிருந்த அந்த ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹுடைய அந்த மேலான தரிகாவுக்காக யா அல்லாஹ் நீ எங்களை தெரிவு செய்தாய் ரப்பே ரஹ்மானே. அப்படிப்பட்ட அந்த ஷாதுல் நாயகத்துடைய தரிகாவிலே வாழக்கூடிய முரீதுகள் எப்படி அல்லாஹ்வை நெருங்கி வாழ வேண்டும் என்று அன்னவர்கள் எதிர்பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து வாழ வேண்டும் என்பதனை காட்டி தந்தார்களோ அந்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அத்தனை கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்தருள்வாயாக. தாங்க முடியாத கவலைகள், சோதனைகள், பல முசீபத்துக்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. வாழ்க்கையில் எந்த நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தாலும் யா அல்லாஹ் உன்னுடைய கலாகதரை பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல ஈமானையும் பக்தியையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கல்விலை ஈமானை வெளிச்சமாக்கி தந்தருள்வாயாக. மௌத்து வரையில் நல்ல ஈமானோடு வாழ்ந்து விட்டு ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இது கால வரையிலும் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு உலமாக்கள் இல்லாத காலங்களில் யா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து அவர்களை சிறந்தவர்களாக மார்க்க பக்தி உள்ளவர்களாக வாழ வைத்த நமது மஷாயிஹ்மார்கள், ஷேகுமார்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வாழ செய்தருள்வாயாக. மார்க்கத்தை முழுமையாக விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய சந்ததிகளில் யா அல்லாஹ் மார்க்க அறிவை பெற்ற யா அல்லாஹ் உலமாக்கள், யா அல்லாஹ் ஹாஃபில்மார்கள்,